ஜனநாயகத்தின் நான்காம் தூணான ஊடக சகோதரர்களுக்கு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் தினேஷ்குமார், பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி மாநில செயலாளர். இந்த அவசரமான செய்தியாளர் சந்திப்பு எதற்காக அப்படின்னு சொன்னால், திண்டிவனம் நகரில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்று வருது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த திட்டம் மிக ஆமை வேகத்தில் செயல்படவில்லையான்னு தெரியாத சூழல் இருக்குது. இந்த திட்டத்தினால சாலையோர வியாபாரிகள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்ட பெரியோர்கள் என அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட விஷயத்துக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நகராட்சிக்கிட்ட மனு கொடுத்துருந்தோம். அதனை தொடர்ந்து சாராட்சியர், அதை தொடர்ந்து ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம். எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்படின்றதுனால மேற்கொண்டு இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லணும். இதுக்கு முக்கியமாக இது கொண்டு செல்லுன்றதுக்கு 2 காரணம் இருந்தது. முதல்ல எந்த விதமான விஷயமும் அறியாத திரு மகாலட்சுமி என்ற பெண் இறந்தது. 2வது ஒரு வடமாநில தொழிலாளி இறந்தது. ஸோ இந்த இருவருடைய உயிரிழப்பும் இது இல்லாமல் நானுமே இந்த சாலை விபத்தில் என்னுடைய விரல் முறிந்து கிட்டத்தட்ட 40 நாள் நான் வீட்டில் இருந்தேன். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது இந்த திண்டிவனம் நகர மக்களின் குரலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது கொண்டு போய் சேர்க்கணும், நீதி அரசுகள் மட்டும் நீதி கேட்கணுன்றதுக்காக கொண்டு போகணும். அதன் அடிப்படையில் நாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கின் அடிப்படையில் நீதி அரசர்கள் மாண்புமிகு சத்யநாராயண பிரசாத் அவர்களும் மாண்புமிகு லட்சுமி நாராயண் அவர்களும் 2 பேரும் இரு நீதிபதி அமர்வுகள் விசாரணை செஞ்சாங்க. இதில் அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டது. அடிப்படையில் இரு தரப்பும் விசாரித்த நீதிபதிகள் வருகின்ற 4 வாரத்திற்குள் இரு தரப்பினரையும் கூட்டு இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள்லாம் சரி செய்து வேகமாக இந்த பணிக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காப்பியின் ஊடக நண்பர்கிட்ட கொடுத்துட்டு சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலாக இது வரைக்கும் கை கால் அடிபட்டிருக்கிறாங்க. இந்த நேரு வீதியில் சாலையோர வியாபாரிகளாக கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா வயதானவர்கள் பல பேர் இறந்துருக்கிறாங்கன்னு கூட தகவல் சொல்கிறாங்க. சுவாச கோளாறுனால கண்ணில் தூசு படிக்கிறதுனால பல்வேறு விபத்துகள் தொடர்ந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த வழக்கு நம்ம தொடர்ந்தும் இந்த வழக்கின் முடிவாக திண்டிவன மக்களின் குரலை மதிக்கும் விதமாக நீதி அரசர்கள் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக நண்பர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.